நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிப்பனில் அந்த கிளிப்பில் வந்து எப்படி ஃப்ளவர் செஞ்சு கிளிப்பில் அட்டாச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அந்த ரிப்பன் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எத்தனை பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன செய்கிறேன்னா அந்த சைடில் வந்து ஒன் சைடு கார்னரில் கிராஸாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வரேன். ரிப்பனோட ஒன் சைடு எடுத்துட்டு கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ரன்னிங் ஸ்டிச் தான் போட்டுகிட்டே வரேன். போட்டுட்டு வந்துட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக திரும்பிட்டு அதே மாதிரி கண்டினியூஸாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே வரோம். மறுபடியும் கிராஸாக ரன்னிங் ஸ்டிச் போட்டு அந்த எண்டை வந்து முடிக்கிறோம். மறுபடியும் அகைன் வந்து இன்னொரு ரிப்பன் நம்ம எடுத்துகிட்டு கிராஸாக ரன்னிங் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் ரன்னிங் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அந்த எண்டு கார்னரில் கிராஸாக கொண்டு போய் ரன்னிங் ஸ்டிச் போட்டு எண்டில் மறுபடியும் ஃபினிஷ் பண்ணுறோம். இது மாதிரி ரெண்டு பெட்டல் இருக்க மாதிரி ஒரு 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 ரிப்பனுக்கு 2 பெட்டல் இருக்க மாதிரி 4 இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். 4 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டு அது வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்க பீஸ் வந்து இந்த மாதிரி லைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு நூல் கொஞ்சம் சிக்காயிடுச்சு, அந்த த்ரெட்டு வந்து மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி இழுத்து அதை வந்து முடி போட்டுடுறோம். அவ்வளோதான். இன்னொரு டைம் செய்கிறேன். கிராஸாக ஒரு ரன்னிங் ஸ்டிச்சு மறுபடியும் கொண்டுட்டு போயிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைனில் ரன்னிங் ஸ்டிச் போடுறேன். கிராஸாக கொண்டு போய் ரன்னிங் ஸ்டிச் போட்டு நான் முடிக்கிறேன்.
எக்ஸஸாக இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு லைட்டரில் கொஞ்சமாக அந்த ரிப்பனை நூல் பிசுறு இல்லாமல் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ரன்னிங் ஸ்டிச் வந்து கண்டினியூஸாக போட்டுட்டே வரேன். சாரி, பேக்ரவுண்ட் வந்து குட்டீஸ் இருக்காங்க, அதனால் அந்த டிவி ஓடிட்டே இருக்குது. ஆஃப் பண்ண சொன்னாலும் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஸோ லைட்டாக வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டலுமே 2 பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி 2 பெட்டல் போட்டது ஒரு 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 பஞ்சு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு என்ன செய்கிறோன்னா கிளிப் எடுத்துக்கிறோம். கிளிப் எடுத்துட்டு அந்த பேக் சைடு இருக்கிறது வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ என்ன செய்யணும்னா 1/2 இன்ச் ரிப்பன், ஆர்கன்சா ரிப்பன் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு கிளிப்பு சைஸ்க்கு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அதாவது உள்ளேயும் ஃபோல்ட் பண்ணணும், வெளியிலையும் ஃபோல்ட் பண்ணணும். அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு. இப்போ உள்ள அந்த நடுவில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டீல் மாதிரி ஒரு இருக்கே, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃபைனலாக அதை நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம உள்ளே நுழைச்சிட்டு க்ளூ மறுபடியும் அடியிலையும் அப்ளை பண்ணி அந்த எண்டு வெளியில் கொண்டுட்டு வந்து வரத்துக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீடில் இல்லைனா ஊசி எதையாவது வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து கிளிப்பில் வந்து ஃபுல்லாக ரிப்பன் ஃபுல்லாக அந்த கிளிப் சைஸ்க்கு 1/2 இன்ச் ரிப்பனை கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ஒரு டூல் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு லைட்டாக க்ளூ வந்து கையில் ஒட்டும். ஸோ அதனால் ஏதோ ஒரு டூல் எடுத்துகிட்டு அதை வந்து டிப் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா செட் ஆகிடும். இது காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்னா, நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, 2 பெட்டல் சேர்த்து ஒரு பஞ்சாக தைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு அப்படியே ஒன் சைடு நான் ஒட்டுறேன். ரைட்டு லெஃப்ட்டு ஏதோ ஒரு சைடு ஒட்டிக்கோங்க. அதேமாரி அதுக்கு ஆப்போசிட் சைடும் அந்த எண்டில் ஒரு பெட்டல் எடுத்து நம்ம ஒட்டுறோம். அதாவது 2 பெட்டல் சேர்ந்தது ஒரு இதாக நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதை எடுத்துட்டு ஒட்டுறோம். மறுபடியும் அகைன் இந்த சைடு
நம்ம கொஞ்ச நேரம் கையில் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தால் அது கொஞ்ச நேரத்தில் செட் ஆகிடும். அந்த க்ளூ வந்து செட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கையில் அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும்னா அது அப்படியே பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம தம் ஃபிங்கர் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடுவில் நல்லா கேப் வருது. நம்ம இன்னும் 2 பெட்டல் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் 2 போதுன்ட்டு நிறுத்திட்டேன். நடுவில் என்ன செஞ்சேன்னா ஒரு ரோஸ் மாதிரி செஞ்சுட்டு நடுவில் சென்டரில் வந்து நான் வந்து அதை அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து பிரிஞ்சு வருது. ஸோ அந்த தம் ஃபிங்கர் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டே இருந்தோமா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் நான் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அதை வந்து கீழே பீடு தொங்குற மாதிரி கொடுத்துருக்கேன். பேக் சைடு வந்து இப்போ நம்ம காஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நான் எடுத்து மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோ மறுபடியும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம மறுபடியும் என்ன செய்கிறோன்னா இந்த இடத்துல அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ண இல்லைங்களா அந்த பின்னு, அதை வந்து மறுபடியும் இன்செர்ட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு கிளிப்பை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இது மாதிரி நான் இன்னொரு கலரில் செஞ்சுருக்கேன். இது வந்து லைட் அந்த சிமெண்ட் கலர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வீடியோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா அது விலகவே விலகாது. இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நான் மிடில் ஒரு ஸ்டோன் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். அந்த 2 சைடுமே அந்த 2 பெட்டல் வச்சுட்டு அட்டாச் பண்ணிவிட்டு 4 பெட்டல் வச்சுட்டு நடுவில் சிங்கிளாக ஒரு ஸ்டோன் மட்டும் தைச்சி வச்சுருக்கேன். இதே ஸ்கை ப்ளூவில் பார்த்தீங்கன்னா 2 பெட்டல் வச்சுட்டு நடுவில் ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதிலருந்து கீழே வந்து கட் பீடு கொடுத்து தொங்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சென்டரில் ஏதாவது ஒரு பீடு ஆர் சீக்வன்ஸ் ஏதாவது ஒட்டிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணுங்கள். இது வந்து ஹேர் கிளிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம்.